கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வீட்டில் மீதமிருந்த 2 விஷசாராய பாட்டில்களை குடித்துவிட்டு சாலையோரம் படுத்திருந்த நிலையில் மிதமிஞ்சிய போதையில் கிடந்த தந்தையை பிஞ்சு குழந்தை எழுப்பிய காட்சிகள் மனதை உருக்க வைத்தது. மாமியார் விஷசாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட துக்கம் தாங்காமல் வீட்டில் மீதமிருந்த விஷசாராயத்தை எடுத்து தாம் குடித்ததாக அந்த கூலி தொழிலாளி கூறியது கொடுமையிலும் கொடுமையாக இருந்தது. கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சத்தியமூர்த்தி, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சின்னமணி. இன்று மதியம் இவரது மாமியார் ராசாத்தி என்பவர் விஷசாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதே போல இவரது உறவினர்களும் அந்த விஷசாராயம் அருந்தி பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதனால் இந்த சின்னமணி மனமுடைந்து தனது வீட்டில் கடந்த 5-6 நாட்களுக்கு முன்பாக, அதாவது இந்த கருணாபுரம் பகுதியில விஷசாராயம் விற்றதாக கூறப்பட்ட அந்த கண்ணுக்குட்டி என்பவரிடம் வாங்கி ஏற்கனவே வீட்டில் வைத்திருந்த அந்த சாராய பாக்கெட்டுகளில் 2 பாக்கெட்டுகள் மீதம் இருந்திருக்கிறது. அந்த 2 பாக்கெட்டுகளையும் இன்று மனவேதனையில் அந்த பாக்கெட்டுகளை அருந்திவிட்டு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்திற்கு முன்பாக சுமார் 3 வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தையுடன், அதாவது அளவுக்கு அதிகமான போதையில சாலையோரம் அவர் படுத்து கிடந்திருக்கிறாரு. இதனை அந்த பகுதி மக்கள் கண்டு சின்னமணியை எழுப்பி அவரிடம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ சின்னமணி தான் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு 8 சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வீட்டில் வைத்திருந்தேன். அதில் மீதம் ஒரு 2 பாக்கெட்டுகள் இருந்தது. அந்த 2 பாக்கெட்டுகளையும் இன்று நான் குடித்து விட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் இவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாரோ என்று அச்சப்பட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். அந்த தகவலை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் விரைந்து அவரை சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சின்னமணி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு தற்போது டயாலிசிஸ் செய்கிற அந்த பணி நடந்து வருவதாகவும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.